இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சிக்காக ஆம்பூர் அடுத்த குளிதகை கிராமத்தில் பேனர் வைப்பதற்கு இடம் தேர்வு செய்ய பாரதிய ஜனதா கட்சியின் வேலூர் மாவட்ட செயலாளர் லோகேஷ் சென்றுள்ளார். பின்னர் லோகேஷ் அங்குள்ள ராஜஸ்தானி தாபாவில் இரவு உணவருந்த சென்றுள்ளார். கை கழுவி விட்டு வந்து சாப்பிட அமரும்போது சத்தமாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு விட்டு சாப்பிட அமர்ந்துள்ளார். அப்போது அருகில் இருந்த சில இளைஞர்கள் சாப்பிடும் இடத்தில் வந்து எதற்கு ஜெய் ஸ்ரீராம் என கூறுகிறாய், உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, இல்லைன்னா மெல்ல சொல்லுங்க என்றும், இப்படி கத்தினால் என்ன அர்த்தம் என்றும் கேட்டுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதமாகியுள்ளது. ஒரு கட்டத்தில் இருதரப்புக்கும் கைகலப்பு ஆகியுள்ளது. ஆத்திரமடைந்த இளைஞர்கள் லோகேஷ் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிவிட்டனர். இதில் பலத்த காயமடைந்த லோகேஷ் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த ஆம்பூர் டிஎஸ்பி சரவணன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேனர் வைக்கிறதுக்கோசரம் நாங்கள் மானூர் ரூட்டில் நகரம் மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் போனோம். போக சொல்ல பார்த்தீங்கன்னா இடம் என்ன இடம் பேனர் வைக்கிறதுக்கோசரம் காட்டிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா சரி டைம் அன்டைம் ஆகிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் வெஜ்ஜு ஹோட்டல் இருக்குது, அதனால் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்லான்னு போனோம். சாப்பிட சொல்ல எல்லாம் வந்துச்சு, ஆர்டர் பண்ணிட்டு வந்துச்சு. நெய் எடுத்து வந்து ஊற்ற சொல்ல என் கை இந்த ராக்கி தயிர் வந்து பார்த்தாரு அந்த சிங்க ஹோட்டலு. அவர் பார்த்தோடனே ஜெய் ஸ்ரீராம்னாரு. நானும் ஜெய் ஸ்ரீராம்னு எதிர்க்க அந்த பைபாஸுங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து டேரெக்டாக என்ன பண்ணானுங்க, எங்கடா தமிழ்நாட்டில் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்களுக்கு எதுவுமே புரியல. அந்த இடத்துலேருந்து நான் கம்முன்னு, ஏன்னா எங்களுக்கு மொத்தமே கவனம் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து போகிற வரைக்கும் நாங்கள் தேவையில்லாத எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் ஒரு முக்கியமாக அந்த கவனத்தில் இருந்தோம். வேஷ்டி வேறு உருவிட்டானுங்க. அந்த காவி வேஷ்டியை பிடிச்சி கிழிச்சு என்ன பண்ணானுங்க, ஏதோ சொன்னானுங்க, என்ன சொன்னானுங்க அது மாதிரி ஒரு வெறித்தனமாக அந்த காவி வேஷ்டியை பிடிச்சி கிழிச்சிட்டு தூக்கி போட்டிருக்கானுங்க. அந்த காவி வேஷ்டி அங்கேயே தான் இருக்குது. நான் காரில் உட்காந்து அப்புறம் எங்கள் அசோக்ஜி வந்து காரில் உட்கார வச்சு என்னை கூப்பிட்டு போயிட்டார். அப்புறம் பள்ளிக்கொண்டா போயிட்டு அப்புறம் அச்ச பசங்க யாருன்னு தெரியுமா? அச்சு பசங்க எல்லாம் முஸ்லீம்ஸ் தான். இல்லை அவங்க யாருன்னு தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி முஸ்லீம்ஸ்? 100% நான் முஸ்லீம்ஸ். 100% நான் முஸ்லீம்ஸ் தான். அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உருது பேசினாங்க. அதனால் வந்து எங்களுக்கு அதனால தான் நான் முஸ்லீம் நான் சொல்கிறேன். இல்லைன்னா முஸ்லீம் சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. இதுதான் உண்மை. இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.